சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தா நிறைய டொமைன்ஸ் இருக்குது. அதில் நம்ம அஃபென்சிவ் செக்யூரிட்டியில் இருக்கிற எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி ஒரு ஓவர்வியூவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, பேசிக்ஸ் ஆஃப் சிஐஏ, டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர், அட்டாக்கர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். மறக்காமல் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன, 5 phases ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங், இன்ஃபோசெக் டொமைன்ஸ், லேர்னிங் பாத், கெரியர் டிப்ஸ், இதை நம்ம இன்றைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு ஹேக்கிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாட் இஸ் எத்திக்கல் ஹேக்கிங், அதோட பேசிக்ஸ் ஒரு சிம்பிள் ஐடியா நான் உங்களுக்காக சொல்கிறேன். எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஹேக்கிங்னா என்னன்னு சொல்லட்டா, சிஸ்டமோட நார்மல் பிஹேவியரை பைபாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓனரோட பர்மிஷனே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கெயின் பண்ணுவாங்க. இதுதான் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. இதுவே எத்திக்கல் ஹேக்கிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஒன்று எத்திக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்எத்திக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அன்எத்திக்கல் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? டேட்டாவை திருடுவாங்க, தெஃப் பண்ணுவாங்க, ஸோ மணி ஃப்ராட் பண்ணுவாங்க, பிளாக்மெயில், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி பார்த்தோன்னா ஒரு யூஸரை பிளாக்மெயில் பண்ணி ஸோ அவங்களுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ், மணிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தா கேதர் பண்ணியிருப்பாங்க. இதுவே எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? சேம் டெக்னிக்கை தான் அவங்களும் பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வித் பர்மிஷனோடு பார்த்தா செக்யூரிட்டி டெஸ்ட்டாக பார்த்தா அவங்க பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற விக்டிமுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதே டைம் டெஸ்ட் பண்ண போகிற அந்த ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸோ இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் நான் உங்களுக்கு எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி ஒரு சிம்பிள் டெஃபினேஷனை சொல்கிறேன். எத்திக்கல் ஹேக்கர்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு மறக்காமல் வீடியோவை பவுஸ் பண்ணிவிட்டு ஸோ கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் உங்ககிட்ட என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குன்னு, க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எத்திக்கல் ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா செக்யூரிட்டியான பர்பஸில் தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற விக்டிமுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே டைம் டெஸ்ட் பண்ண போகிற அந்த ஒரு யூஸருக்கும் அந்த ஒரு ஹேக்கருக்கும் பார்த்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதை தான் எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ண போகிற நெட்வொர்க் இருக்கலாம், வெப் ஆப், சர்வீசஸ் எல்லாமே பார்த்தா டெஸ்ட் பண்ணுவாங்க. வித் பர்மிஷன் எல்லாமே பார்த்தா கேதர் பண்ணிவிட்டு இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. எத்திக்கல் ஹேக்கரை பொறுத்திருக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுடைய முதல் ரோல் என்னென்னா, இவங்க வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது. வல்னரபிலிட்டி மீன்ஸ் பக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எதனா ஒரு பக் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச வல்னரபிலிட்டி பக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த கண்டுபிடிச்ச பக்கை பார்த்தா ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட், அது மட்டும் இல்லை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, பிஓசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனிக்கிட்ட பார்த்தா சப்மிட் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ணி முடித்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனி கேதர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு டீச்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சம் பவுண்டரிஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாமே பார்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை பற்றி பக் பவுண்டரி ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன, ஸோ அவங்க பார்த்தா இந்த ஒரு கம்பெனியில் இந்த ஒரு பக் வேலிடாக இருக்கா இல்லை இன்வேலிடாக இருக்கான்னு பார்த்தா செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா ரீசால்வ் பண்ணுவாங்க, பேட்ச் பண்ணுவாங்க. இந்த 3 ரூல் தான் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற எத்திக்கல் ஹேக்கரோட ரூல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா பக்கு கண்டுபிடிப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா கண்டுபிடிச்ச பக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டு பிஓசி எழுதுவாங்க. தென் தேர்டு என்னென்னா ரிப்போர்ட் பண்ணதை எடுத்து அந்த கம்பெனியை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க, பேட்ச் பண்ணுவாங்க. இதுதான் எத்திக்கல் ஹேக்கரோட ரோல் சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். சைபர் செக்யூரிட்டின்னு நீங்கள் எடுத்தாலே போதும், இந்த கான்செப்ட் தெரியாம நீங்கள் உள்ளே வர முடியாது. ஏன்னா 50% இதை பற்றி தான் நம்ம சைபர் செக்யூரிட்டியில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுதான் சிஐஏன்னு சொல்லுவாங்க. சி மீன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, தென் ஐ மீன் இன்டெகிரிட்டி, ஏ மீன் அவைலபிலிட்டி. ஸோ இதுதான் சைபர் செக்யூரிட்டியில் இம்பார்ட்டண்ட் ஒரு தூணுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா நீங்கள் இப்போ மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண சொல்ல பார்த்தா அவங்களுக்கு போகாமல் இப்போ டேரெக்டாக எனக்கு வந்ததுன்னா இது
இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தா நீங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய டேட்டாவை பார்த்தா ஷேர் பண்ணுறீங்க, அது அவங்களுக்கு போகாமல் இன்னொருத்தவங்களுக்கு போனால் ஸோ எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தா நம்மளுடைய பேங்க் ஓடிபி பாஸ்வேர்டு இது எல்லாமே பார்த்தா பர்சனல். ஸோ இது எல்லாமே பார்த்தா ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வர வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு போனால் நம்ம அதை எடுத்து அவங்க பார்த்தா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சைபர் செக்யூரிட்டி டொமைனில் நீங்கள் எந்த டொமைன் போனாலும் சரி, ஸோ இது தெரியாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். இன்டெகிரிட்டினா என்னென்னு பார்க்கலாமா? ஸோ நேம்லேயே இருக்கும் இன்டெகிரிட்டினா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தா மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராங்காக போயிருக்கு, ஹாய்னு போயிருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தா நீங்கள் டேட்டாவை கரெக்டாக அனுப்புகிறீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் இன்டெகிரிட்டியால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 தான் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக். இது ஒரு இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் நம்மளுடைய இன்டெகிரிட்டி பார்த்தா பிரேக் ஆகுது. நமக்கு 50,000 தானே வரணும், இங்கேயே 40,000 வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு இன்டெகிரிட்டி பிரேக் ஆகின தருணம்னு சொல்லலாம். தென் தேர்டு என்னென்னா அவைலபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போது இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பேவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக பார்த்தா மணி தேவைப்படுகிறது. ஸோ அப்போது தேவைப்படும் போது உங்களுக்கு மணி யாரும் பார்த்தா சென்ட் பண்ணலை. ஸோ இதுதான் அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எனிதிங்காக இருக்கலாம், அது கரெக்டான டைமில் கிடைக்குதா? ஸோ இதுதான் அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட சர்வீஸ், அதாவது பார்த்தா சர்வர் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்? சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்அவைலபிளாக இருக்கும், யூஸும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டையும் பார்த்தா செக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதா? ஸோ இதுதான் அவைலபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹேக்கிங்க்கு மட்டும் இல்லை, ஒரு போலீஸ், ஒரு பேக்கப், ஆக்சஸ் கண்ட்ரோல், மானிட்டரிங் எல்லா பார்ட்டுக்கும் பார்த்தா இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 ரூல் பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கரை பற்றி பார்க்கலாமா? காமன் அட்டாக்னா என்னென்னு பார்க்கலாமா? ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸும் காமன் அட்டாக்ஸும் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அங்கே பார்க்காம இங்கே வராதிங்க. அதை பார்த்துட்டு முடித்த உடனே பார்த்தா இந்த ஒரு வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு செஷனுக்கு மூவ் ஆகிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் என்னென்னா எத்திக்கல் ஹேக்கிங். எத்திக்கல் ஹேக்கிங்கில் வரக்கூடிய 5 ஃபேஸஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ரியல் ப்ராஜெக்டில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். நம்பர் 1 ரீகானசன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்ஃபர்மேஷன் கேதரிங் சொல்லுவாங்க. ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டாவை எல்லாமே இப்போ தான் கேதர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட எதனா ஒரு லூப்போல் இருக்கா, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீகானசன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டாக்குள்ளே இறங்கிட மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வழிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு லைக் ரீகானசன்ஸ் வச்சு என்ன மாதிரி டேட்டாலாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டொமைன்ஸோட டீட்டெயில், எம்ப்ளாயி, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ அதெல்லாமே பார்த்தா கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. தென் பேஸ் 2ல் என்ன இருக்குன்னா ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் இருக்குது. ஸோ இந்த பேஸ் 2ல் என்ன மாதிரி ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நெட்வொர்க்கில் இருக்கிற ஓப்பன் போர்ட் சர்வீசஸ், வெர்ஷன், ஸ்கேன் எல்லாமே பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம டார்கெட்டை சூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு டார்கெட்டாக சூஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட நீங்கள் மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த மாதிரி மொபைல் மாடல் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஓஎஸ்ஐ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி வெர்ஷன் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஐபி அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் டீட்டெயிலாக எடுத்துக்குப்போம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம், ஒரு டூல் என்னென்னா என்மேப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தா ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு ஸ்கேனிங், எனுமரேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கிற விக்டிமோட ஃபுல் டேட்டாவையும் பார்த்தா கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு என்மேப் பார்த்தா டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறேன். தென் ஃபேஸ் 3 என்னென்னா கெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்டு ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா அட்டாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வருவாங்க ஹேக்கர்ஸ். எதனா ஒரு லூப் ஹோல் இருக்காதா, ஸோ அதை வச்சு நம்மளால் எடுக்க முடியாதா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருட வரான், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு திருட வரான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வழி இருக்கிற ஜன்னலை உடச்சிக்கிட்டு வரலாமா, இல்லை கதவை உடச்சிக்கிட்டு வரலாமான்னு அவன் பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் பார்த்தா தேடுவான். அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தா கிரிமினல் ஹேக்கர்ஸ்லாம் பார்த்தா இந்த
மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு வராங்க. கிடைச்ச டேட்டாவை வச்சு ஒரு லூப் ஹோல் கிடைக்காதா, அந்த லூப் ஹோலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸை கெயின் பண்ண முடியாதா, அந்த கம்பெனி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதா, அதுக்கு பண்ணக்கூடிய அட்டாக் என்னென்னா SQL இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணி டேட்டா பேஸில் இருக்கிற எம்ப்ளாயி டேட்டாவாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய டேட்டா வெளில திருடி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பார்த்தா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா கம்பெனிக்கிட்டேருந்தே பார்த்து உங்களுடைய டேட்டாலாம் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் பணத்தை கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு இதை லாக்லேருந்து எடுப்போன்னு பார்த்தா மிரட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களும் பார்த்தா நடக்கலாம். அண்ட் ஃபோர்த்து ஃபேஸ் என்னென்னா மெயின்டைனிங் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, நீங்கள் இப்போ மொபைல் வாங்குறீங்க, ஸோ அதை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கீழே போடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டலாம், ஸ்க்ரீனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, அப்படி கீழே போட்டால் ஃபோன் எங்கேயுமே பார்த்தா எங்கேயும் அடிப்படக்கூடாது, அதுக்கு பார்த்தா பவுச் வாங்கி போடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு திருடன் வரானா அவன் பார்த்தா லூப் ஹோலை கண்டுபிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கடி வந்து போகிறதுக்கு அந்த ஒரு டோரை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதுக்கு தான் பேக் டோர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இதை தான் மெயின்டைனிங் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா கிரிமினல் ஹேக்கரும் பண்ணுவாங்க, எத்திக்கல் ஹேக்கரும் பண்ணுவாங்க. எத்திக்கல் ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு விக்டிமை டெஸ்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்தா அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதை அவங்க சால்வ் பண்ண உடனே பார்த்தா அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அந்த பிளாக் டோரை விட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைனா ஒரு கிரிமினல் ஹேக்கர்ஸ்லாம் அப்படியே வெளியே வராமல் அவங்கக்கிட்டேருந்து இன்னும் பணத்தை எடுக்க முடியுமான்னு பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பாங்க. தென் ஃபைனல் ஃபேஸ் என்னென்னா கவரிங் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ராக்ஸ்னால் என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன். மலிசியஸ் ஹேக்கர், அதாவது பார்த்தா கிரிமினல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போகும்போது எல்லா லாக்ஸையும் பார்த்தா டிலீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு பார்த்தா அவங்க டிலீட் பண்ணிடுவாங்க. இதுவே எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த ஒரு லாக்ஸ் எல்லாமே பார்த்தா அனலைஸ் பண்ணுவாங்க, எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி பல வகைகளில் பார்த்தா அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியால் பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. இதுதான் எத்திக்கல் ஹேக்கருக்கும் கிரிமினல் ஹேக்கர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் சொன்ன அந்த 5 ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன் என்னென்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டொமைன்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி. இதில் நீங்கள் ரவுட்டர், ஸ்விட்சஸ், ஃபயர்வால், VPN, IDS, IPS, செக்யூர், இது எல்லாமே பார்த்தா செக்யூர் பண்ணுறது தான் பார்த்தா சொல்லியிருக்காங்க நெட்வொர்க் செக்யூரிட்டியில். இதெல்லாமே பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, வெப், மொபைலு, API, கோட் லெவலு, கிட்டப் கோடு, இதெல்லாமே பார்த்தா நம்ம வல்லமட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறது, இதையும் தெரிஞ்சுக்கணும். தென் தேர்ட் என்னென்னா க்ளவுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அஷூர், AWS, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தா க்ளவுடை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் மேனேஜர், இதெல்லாமே பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. லேப்டாப், மொபைல், சர்வர், ஆன்டிவைரஸ், EDR, பேட்சிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ளேயே வர முடியும். கவர்னன்ஸ், ரிஸ்க், கம்ப்ளைன்ஸ், GRCன்னு சொல்லுவாங்க. போலீஸ், ஆடிட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ கவர்மெண்ட் சைட் பார்த்தா இவங்க போகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா சைபர் செக்யூரிட்டியில் நம்மளுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம், எதெல்லாம் லேர்ன் பண்ணலாம், நம்மளுடைய ஸ்கில்லை எப்படிலாம் டெவலப் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் 1ல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைனக்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. அது நெக்ஸ்ட் ஏன்னா நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற பேசிக்ஸ், IP, போர்ட், ப்ரோட்டோக்கால், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது. செகண்ட் என்னென்னா ஸ்டெப் 2ல் கோர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி, வெப் அப்ளிகேஷன் பேசிக்ஸ், காமன் வல்னரபிலிட்டி, OWASP, டாப் 10, இது எல்லாமே பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரிப்டோகிராஃபிக் கான்செப்ட், இது எல்லாமே பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இன்னும் பார்த்தா பெட்டர் ஆகலாம். தென் தேர்டு என்னென்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம், ஹேண்ட்ஸ் ஆன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதையுமே பார்த்தா கற்றுக்க முடியாது. காலி லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் கமெண்ட்லாம் தெரிஞ்சிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. கமெண்ட்லாம் கற்றுங்க. அதுக்கப்புறம் CTF, கேப்சர் த ஃப்ளாக், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ண பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு பார்த்தா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. லைக் ட்ரையாக்மி, ஆக் த பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் பார்த்தா நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் DVWN சொல்லுவாங்க, மெட்டாஸ்ப்ளாய்ட், இந்த மாதிரி டூலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதை வச்சு நீங்கள் லேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பார்த்தா ஈஸியாக இருக்கும் சைபர் செக்யூரிட்டியில் சர்வை பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபோர்த் என்ன சர்டிஃபிகேஷன், இது ரொம்பவே மஸ்ட்டுங்க. CEH செக்யூரிட்டி, OSCP, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா உங்கள்கிட்ட இருந்தால் மோர் வேல்யூபுளாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனால் கூட பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் பார்த்தா உங்களை முன்னே தூக்கி பார்த்தா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுன்சில், காம்டா, இந்த மாதிரி குளோபல் லெவல் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பார்த்தா பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஹேக்கர்ஸ், நம்ம ஃபைனலாக பார்த்தா வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அதாவது பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை பார்த்தா மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். யாராக இருந்தாலும் அதில்
100% பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு 100% ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை மேக் பண்ணி போகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு மறக்காமல் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு லூப் போல்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வல்னரபிலிட்டின்னு சொல்லலாம், இது ஒரு டாஸ்க்னு சொல்லலாம். நீங்கள் இதை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் இந்த ஒரு டாஸ்க்கை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டாஸ்க்கை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஐஏனா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்னா என்ன, காமன் அட்டாக்ஸ், எத்திக்கல் ஹேக்கர், ஸோ எப்படிலாம் நம்ம லேர்ன் பண்ணுறது, அதோட ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணுறது, எல்லாமே பார்த்தா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு ஹேக்கிங்கை ஒரு ஜேர்னியாக எடுத்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நான் எவ்வளோ ஒன்றா ஹார்ட் ஒர்க் போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.